விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமா பந்தமா அது தப்புனா அது தப்புதான், வெட்டு ஒண்ணு குண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குனே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போத்துவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கடந்த கால வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடந்த 2024, 25 காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குன்னே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குன்னே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில முக்கால்வாசி விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்ற கிடைச்ச போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாருங்க. அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு, அதாவது 60 நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இடைப்பட்ட 2 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு. நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிகழப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவே பெண் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு ரீசன்ல பாத்தீங்கன்னா அது தட்டி கழிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கும். இந்த 2 மாதங்கள்ல விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண் பார்க்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திடீர்னு நல்லபடியாவே பேசி முடிச்சு நிச்சயம் வரைக்கும் போயிருவீங்க. இப்படி நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அரிய நிகழ்வு தான் நடக்க போகுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து இந்த 2026 முழுவதுமே நடக்க இருக்கிறதுனால இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்பட்டது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு.
அது மட்டும் இல்லாம அவர் பார்த்தீங்கன்னா, அங்க வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும்போது, இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக் கொண்டிருந்த சனி பகவான், இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போகிறார். அதுதான் அந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறதுனால, இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது 12 ராசிக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், உங்களுக்கு இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ஐயையோ! ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா ராகு கேது மூலமாக நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு தப்பான தப்பான புரிதல் தான் நிறைய நபர்கள் வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதுல கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போவீங்க. 2000 3000 செலவாகிட்டே இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கட்டுக்குள் வரும். அந்த கேது பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, தான் முடிச்சிருப்பீங்க, பிஏ முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க. முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு ரொம்ப நாட்களாக ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. நிச்சயம் இந்த 2026ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போறது உறுதி. இதை தொடர்ந்து நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பேங்க் சைட் ட்ரை பண்ணாலும் சரி, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீண்டும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனா விருச்சிக ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா விருச்சிக ராசியில பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட இந்நேரம் கல்யாணமாவது ஆயிருக்குமே. வயசும் பாத்தீங்கன்னா 28, 30, 32, 35, 40 வரைக்குமே நாங்க திருமண நிலையை அடையாம இருக்கோம் சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது. ராஜதி ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது விருச்சிக ராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. இனி வரக்கூடிய 6 மாதங்களுக்கு விருச்சிக ராசி ஆண்கள் திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க.
அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். இந்த 2024, 25 காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். ஆனா, அந்த 2026 உங்க காதலை வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவுர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சில படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகாது. நீங்க இப்போ போய் ஒரு விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க நீங்க தான். ஆனா, அந்த 2026ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய தவறான நண்பர்கள், தவறான பழக்கவழக்கங்கள், தீய மது பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 உங்களுக்கு அதிசயம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. நீங்க எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே இந்த 2026ல நிகழப்போகுது.